ஆணைக்குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் எவராவது ஒருவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்படுவாராக இருந்தால் ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் குறிப்பிட்ட நபரின் பிரஜா உரிமையை இல்லாமலாக்க முடியும் என்பதுடன் ஏனைய தண்டனைகளை வழங்க முடியும் என அரசியலமைப்பின் 18(3) சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் தொடர்புபட்டு அது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆணைக்குழுவுக்கு பிரஜா உரிமையை நீக்கும் அதிகாரம் காணப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவரின் பிரஜா உரிமையை நீக்குவதற்காக அதனை உயர்நீதிமன்றத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற விடயம் ஆணைக்குழுவின் இறுதி பரிந்துரையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னமும் பாராளுமன்றத்தினால் பிரஜா உரிமையை அகற்றுவதற்கான சட்ட முன்னெடுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை. இந்த அரசாங்கத்திற்கு 159 உறுப்பினர்கள் உள்ளன. 3/2 பெரும்பான்மை உள்ளது. இப்போது பாராளுமன்றத்தில் சட்டத்தினை உருவாக்குங்கள். ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கும் நபருக்கு பிரஜா உரிமையை நீக்கும் உரிமையை நீதிமன்றத்திற்கு வழங்குங்கள். எமக்கு பழிவாங்கல்கள் இல்லை. கடந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் ஊடாகவே எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள விடயங்களை நிறுத்த வேண்டும். முன்னிலை சோசலிச கட்சியாக எம்மிடம் சாட்சியாளர்கள் உள்ளனர், தகவல்கள் அறிந்தவர்கள் உள்ளனர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை நாம் முன்னிலைப்படுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம். விசாரணைகளை ஆரம்பியுங்கள். நாம் விசாரணைகளுக்கான ஆதரவினை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் ஊடாக அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு இல்லை என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவிக்கின்றார். ரணில் பட்டலந்த வதி முகாமுடன் தொடர்பு பட்டுள்ளார் என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் ஆணைக்குழு அறிக்கையில் உள்ளதல்லவா? அதனை சந்திரிகா அம்மையார் பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு அதனை மறைத்துக் கொண்டார் அல்லவா? இப்போது அது வெளியில் வந்துள்ளது, பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது, சட்டமா அதிபருக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் சட்ட ரீதியில் படிப்படியாக முன்னெடுக்கப்படும். அதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. பொதுமக்களுக்கு ஒருவர் உயிரிழந்தமைக்கான காரணம் தொடர்பில் அறிவதற்கான உரிமை உள்ளது. போராட்டங்களுடன் தொடர்புபடாமல் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடாதவர்கள் உயிரிழந்திருக்க முடியும். உப்பாலி எவ்வாறு வேலை செய்தார், கோணவல சுனில் எவ்வாறு வேலை செய்தார், இவை அனைத்தும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ளது. இங்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தோழர்களை கொன்றது மாத்திரமல்ல, இங்கு அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டுள்ளனர். நீதிக்காக போராடியவர்களின் உயிர்கள் பட்டலந்த வதை முகாமில் பறிக்கப்பட்டுள்ளன. அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். வதைக்காரர்களின் நாட்கள் நிறைவடைந்து விட்டன, கொலைக்காரர்களின் நாட்கள் நிறைவடைந்து விட்டன. அதனால் இதற்கு நாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்.